பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வாங்க தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உட்காருங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. இட்ஸ் ஓகே ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? என்ன தம்பி நீங்க சாப்பிட்டுட்டு போலாம் இருங்க. ஐயோ இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல. மித்து, என்னடி லக்ஷ்மி அம்மா தான் ஆதி சார் சாப்பிட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களே, நீயாச்சும் சொல்லடி. அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, சாப்பிட்டுட்டு போலாம்ல. ஐயோ மித்து பாப்பா, எனக்கு பசிக்கலடி, அதான் வேணான்னு சொல்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் எனக்காக சாப்பிட்டுட்டு போயேன். சரி ஓகே, உனக்காக சாப்பிட்டு போறேன், போதுமா? தேங்க்யூ ஸோ மச் ஹிட்ல. அம்மா, இப்போ ஆதி சார் சாப்பிட்டு போவாங்க. என்ன ஆதி சார், அப்படிதானே? ஆ சரிங்க ஆண்டி, நான் சாப்பிட்டே போறேன். அம்மா, நான் சொல்லல ஆதி சார் எப்படி இப்போ சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. தம்பி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இவங்க எப்பவுமே இப்படிதான். சரிங்க தம்பி, நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா ஆக்கிட்டு வாங்க. மித்து தம்பியை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போடா. சரிங்க லக்ஷ்மிமா. நீ பைத்தியமா? இப்போ எதுக்கு டோரை லாக் பண்ணிட்டு வந்த? போ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு வா, சாப்பிட போகணும்ல. கரெக்டடி, சாப்பிடணும்ல, அதுக்காக தான் டோரை லாக் பண்ணிட்டு வந்தேன். என்ன புரியல? ஹலோ எல்கேஜி பாப்பா, உங்களுக்கு புரிஞ்சாதான் ஆச்சரியம், புரியலனா ஆச்சரியம் இல்லை. கொஞ்சம் பொறுங்க, நான் புரிய வைக்கிறேன். என்ன பண்ற? விடு. ஹே, நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலடி, அதுக்குள்ள விடுனா எப்படி விட முடியும்? என்ன? வெளியில சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரம் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, சாப்பிட போகணும்ல. அதை தாண்டி நானும் சொல்றேன், சாப்பிடணும்ல, அதுக்கு தான் எப்படி பிடிச்சிருக்கேன். என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா? கொஞ்சம் இரு, சாப்பிட்டே காட்டுறேன். சித்ததான் சொன்னியா நீ? ஃப்ராடு. என்னடி புதுசா வெக்கம்லாம் படுற? ஏற்கனவே மார்னிங்ல இருந்து உன்னை சாரியில பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் எப்படி தவிச்சுன்னு எனக்கு தாண்டி தெரியும். சரி, இந்த ஒத்த கிசோட நிறுத்திக்கலான்னு பார்த்தா நீ விடமாட்ட போல இருக்கே. மித்து பாப்பா, ஒன்ஸ் மோர். என்ன அட்டி வாங்குவனி? முதல்ல விடு, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிட கூப்பிடுவாங்க. அது அந்த சாப்பாட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. சோ 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 நம்ம ஏன் அப்படியே அந்த பெட்ல உட்காந்து பேசக்கூடாது? ஓ சார், எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க சார், வெளியில சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட போலாம். என்னடி? சரி ஓகே, நான் வேணா நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கட்டுமா? நீ இருக்கியே, இன்னும் 10 நாள் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணா தான் ஸ்டே பண்ண போறோம். ஸோ வாழலாம் இப்போ மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடவா போலாம். ரொம்ப பண்றடி, மார்னிங்ல இருந்து நீ சொல்றதுலாம் எவ்வளவு நல்ல புள்ளையா நான் கேட்டா, இப்போ நான் சொல்றத நீ கேட்டா என்னமா? அது சரி, காலையிலேருந்து எப்படி நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நீ நல்ல பிள்ளையா இருந்தியோ அதே மாதிரி இப்போவும் நான் சொல்ற பேச்சு கேளு. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. பாட்டி கால் பண்ணாங்க, மறந்துட்டியா? ஐயோ ஆமால, ஜானு வேற கால் பண்ணிச்சுல. சரி ஓகே, நீ சொல்றத நான் கேட்கறேன், ஆனா ஒண்ணு கூட. என்ன? தெரிஞ்சுக்கிட்டே நடிக்காதடி, எனக்கு பர்த்டே தானே. ஸோ நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும் தானே, அதனால தான் கேட்குறேன், ஒன்று கூட. நீ இருக்கியே, சரி ஓகே இரு. போதுமா? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போ. என்னடி இது? KISS. KISSன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அது எதுக்கடி கண்ணத்தில் கொடுத்தா? ஏன் கிளிப்பு சும்மா தானே இருக்கு, அங்கே கொடுத்துருக்கலாம்ல. அது சரி, எதை போனா போகட்டும், பர்த்டே பேபி ரொம்ப கெஞ்சிங்களேன்னு கொடுத்தா இவருக்கு லிப்பில் வேணுமாம்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல விடு. நீ கொடுக்கலன்னா என்ன, நானே எடுத்துக்கிறேன். இங்க பாரு, வேண்டாம். நீ சொல்றத நான் என்னைக்கிட்டே கேட்டிருக்கேன், இன்னைக்கு கேட்க நான் சும்மாவே கேட்க மாட்டேன். இப்போ நீ என்ன ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, இதுக்கப்புறம் கேட்டா நான் ஆதியே இல்லடி. ஸோ மித்து பாப்பா, லவ் யூ. சரிங்க சார். என்னடி சரின்னு சொல்ற? லவ் யூன்னு சொன்னா லவ் யூ டூன்னு பதிலுக்கு சொல்லணும். சொல்லு. சரி ஓகே, லவ் யூ டூ. போதுமா? சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, நானும் வேற ஃப்ரெஷ் அப் ஆகணும். சாரி வேற மார்னிங்லேருந்து கட்டியிருக்கேன், எப்படா கலட்டோன்னு இருக்கு. ஸோ நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, போ. அச்சோ ஆமால, மார்னிங்லேருந்து சாரி கட்டியிருக்கல. ஐயோ மித்துக்குட்டி, அப்பவா ஃபர்ஸ்ட் நம்ம சாரியை கழட்டிடலாம்.
என்ன சார் அடி வாங்க போறீங்க சார்? என்னடி சரி ஓகே மெத்து பாப்பா சாரி கட்டியிருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னாலே நம்ம இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன், அதனாலதான் சொன்னேன். உங்க ஹெல்ப்லாம் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு? இன்னும் 10 நாள் தான் இருக்கு மேடம், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிடி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். என்ன மேடம் வந்ததுலேருந்து நானும் கவனிச்சிட்டே இருக்கேன், முகம்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. லிப்ஸு அநியாயத்துக்கு செவந்திருக்கே. என்னடி பெரிய சம்பவம் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கே. வைஷு அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. மித்து இருக்கா இல்லையான்னு உன்னை பார்த்தாவே தெரியுது, நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி விடு, எனக்கு டே எப்படி போணுச்சு? ரொம்ப 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 சந்தோஷமாக போணுச்சுடி. ஏதோ தெரியல, இன்னைக்கு டே மட்டும் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போணுச்சு. அதோட வைஷு நான் பண்ணின சர்ப்ரைஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அவனும் நல்ல சந்தோஷப்பட்டான், அதை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி இந்த டே என் லைஃப்லேயே மறக்க முடியாத டேடி. மித்துடாலின், நீ சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உன்னை இப்படி பார்க்குறதுக்கு அப்பா எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடி. நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்டி, அது மட்டும்தான் என்னோட ஆசை. லவ் யூ டி வைஷு. லவ் யூ டூ மித்துடாலிங். சரி ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டா. எத்தனை கொடுத்தாங்க, எத்தனை வாங்கினீங்க, நீங்கள் எத்தனை கொடுத்தீங்க, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வைஷு என்னடி பேசுகிற நீ? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை மித்து. ஆமாம் ஒன்றும் இல்லைன்னு உதட்ட பார்த்தாவே தெரியுது. உன்னை அடி வாங்க போகிற நீ. வைஷு நீ இருக்கியே. சரி ஓகே, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் படுக்கலாம். சரி சரி ஓகே, ரொம்ப சமாளிக்காத, தூங்கலாம். மித்துடாலிங் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி சொல்லு. இல்லடி, மார்னிங் அந்த விஷ பாட்டில் தேவி ரூமுக்கு வந்தால, எதுக்கு வந்தா? மித்து என்னாச்சுடி? அவளை பற்றி கேட்டோன்னே இப்படி ஃபேஸ் மாறிட்டு கேண்டி காலையில் வந்து உன்னை ஏதாச்சும் சொன்னாலா என்னஹா? இல்லை வைஷு, அது மித்து என்னடி ஆச்சு? ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. ஏன்னா அந்த விஷ பாட்டில் ரூம்லேருந்து வெளியில் போகும்போது அழுதுகிட்டே போனான். சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா காலையில் நீ ரொம்ப ஆசையாக கிளம்புனேன், அதனால தான் நைட்டு வந்து கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். பத்தாததுக்கு வெற்றி என்கிட்ட நாளைக்கே ஊருக்கு போகலான்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இத்தனை நாளாக வெற்றி என்ன 2-3 நாள் கழிச்சு போகலான்னு சொன்னதுக்கு இல்லை இன்னும் ஒரு வாரம் இருந்துகிட்டே போகலான்னு அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னடானா நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லி அவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு? வைஷு அது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா வைஷு, தேவி என்கிட்ட மட்டும் இப்படி கேட்கலடி, அவன்கிட்டையும் அப்படி போய் கேட்டிருக்கா. என்ன ஆதிசார் கிட்டே போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டாளா? மித்து நான் அப்பவே சொன்னால இது சரியான விஷம்னு. நீ தான் மித்து சின்ன பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினேன். இப்ப பார்த்தல இந்த சின்ன பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை வர்ற கோவத்துக்கு அப்படியே அவ்வளவு நாள் அட்டி போட்டா போல இருக்குது எனக்கு. சரி மித்து, நான் போய் என்ன எதுன்னு அவளை நாக்க போடுற மாதிரி நான் கேள்வி கேட்டுட்டு வரேன். ஐஷோ ரிலாக்ஸ் டி, எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? மித்து என்னடி பேசுற நீ? அவ பண்ணின காரியத்துக்கு கோவப்படாம மடியில தூக்க வச்சு கொஞ்சம் சொல்றியா நீ? கேட்டி அவளுக்கு வயசு என்ன ஆகுது? அவ எப்படி எல்லாம் பேசியிருக்கா? உங்ககிட்ட பேசுனதோட இல்லாம ஆதிசார் கிட்ட போயிட்டு பேசி நினைக்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு மித்து. ஐஷோ ப்ளீஸ் டி, கோவப்படாத. ஆக்சுவலா தேவி காலையில என்கிட்ட அப்படி பேசினோட எனக்குமே செம்ம கோவம் வந்துச்சு, அதனாலதான் அவளை நான் அரைஞ்சிட்டேன். ஆனா நல்லா யோசிச்சு பாரு, அவளுக்கு 19 வயசு தாண்டி ஆகுது. அவளுக்கு இன்னும் எது காதல் எது அட்ராக்ஷன்னு எதுவுமே புரிஞ்சுக்கிறடி. சுத்தமா அவளுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரல. நான் இப்பவும் சொல்லுவேன், அவ சின்ன பொண்ணுடி, அதனாலதான் அவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கா. அதோட இதெல்லாம் அவளா பண்ணின மாதிரி எனக்கு தெரியலடி. ஒருவேளை ரங்கநாயகி பாட்டி அன்னைக்கு அப்படி சொன்னாங்கல்ல, எல்லாருக்கு நேராகவும் என் ராசி சரியில்லை, தேவி ராசி நல்லா இருக்குன்னு, அதனால கூட அவள் ஆசையை வளர்த்துக்கிட்டாலோ என்னவோ. இதில் அவ தப்பு என்னடி இருக்கு? ஐயோ போதும் மித்து, மறுபடியும் அவளை சின்ன பொண்ணு சொல்லாது, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏடி அவள் சின்ன பொண்ணு மாதிரியாடி நடந்திருக்கா? இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கா, அதுவும் நினைக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக இருக்கு மித்து. இதுக்கு தான் மேடம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி துள்ளிட்டு இருந்தாங்களா? நான் கூட நினச்சேன் கேளு என்னடா அம்மனமா தெரியுதுன்னு, இப்போ தானே புரியுது. மித்து நீ என்ன சொன்னாலும் சரி, அவகிட்ட நான் போய் கேட்க தான் போகிறேன், இல்லைனா வெற்றி என்கிட்ட போய் சொல்ல போகிறேன். வைஷு என்ன பேசுனேஹா? இங்கே பாருடி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, அது மாதிரி இப்போ நீ ரொம்ப கோவத்தில் இருக்க, அதனால தான் நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. வெற்றி என்கிட்ட சொன்னால் பிரச்சனை ரொம்ப பெருசாகுண்டி, ஆனால் இது வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது வைஷு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதோட அவள் ரொம்ப கில்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன்டி, அதனால தான் அவள் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கா. இல்லைனா அவள் மேரேஜ் வரைக்கும் இங்கே இருக்கிறேன்னு தானே ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு நாளைக்கே ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவள் ரொம்ப கில்ட்டாக இருக்காடி. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வைஷு ப்ளீஸ்.
என்னமோ போமித்து, அவ செஞ்சதை நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ சொல்ற மாதிரி அந்த ரங்கநாயகி கிளவியா தான் இருந்திருக்கும். அது மட்டும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ச்சே மித்து, இருந்தாலும் அவகிட்ட இதை பத்தி நம்ம பேசி ஆகணும் இன்னொரு தடவை. என்ன வைஷு என்னடி பேசுகிற நீ? அதெல்லாம் வேணாண்டி, அவள் ஏற்கனவே கில்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் நம்ம போய் அடிஷ்னலாக பேசினா பாவண்டி ரொம்ப கஷ்டப்படுவா. மித்து என்னடி பேசுகிற நீ? இங்கே பாரு மித்து, நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. நான் கண்டிப்பாக அவளை திட்ட மாட்டேன். ஆனால் சில விஷயங்களை அவளுக்கு நம்ம தாண்டி புரிய வைக்கணும். ஏன்னா அவளுக்கு நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நம்ம தான் புரிய வைக்கணும். அதனால நம்ம அவகிட்ட பேசலாம் சரியா? அவளுக்கு ஒழுங்காக எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இந்த வயசில் வரதுக்கு பேரெல்லாம் லவ்வே கிடையாதுன்னு சரியா? சரிடி, மூஞ்சி எதுக்கு இப்படி வச்சிருக்கா? ஒழுங்கா மாத்து, பார்க்க சகிக்கல. போதுமா? இதுக்கு அந்த மூஞ்சே பரவாயில்ல. புண்ண சரிடி, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஞாபகம் இருக்குல்ல? வாங்க தூங்கலாம். சரிடி தூங்கலாம். வைஷு, நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவி கிட்ட போயிட்டு நீ தேவையில்லாமல் பேசாத. ஏன்னா அவள் ஏற்கனவே ரொம்ப கில்ட்டாக இருக்கிறதுனால தான் ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கா. இப்போ நீ போய் பேசினா ரொம்ப கில்ட்டாக வாடி, அது நல்லா இருக்காது. சின்ன பொண்ணுல. அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் தயவு செஞ்சு அந்த விஷபாட்டில் மறுபடியும் நீ சின்ன பொண்ணு சொல்லாத, எனக்கு அப்படியே கடுப்பாகுது. ஒழுங்கா வா தூங்கலாம். சரிடி, கூல் வா தூங்கலாம். டேய் வெண்ண மோனே, நானும் பாத்துட்டு இருக்க. சும்மா அரை மணி நேரமா க்ளோஸ் விளம்பரத்துல வர மாதிரி ஈன்னு பல்ல கட்டிட்டே உட்காந்துருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா வருண்? என்னடா வருணா? டேய் இவ்வளவு நேரமா நான் கத்திட்டு இருக்கடா. நீ இந்த உலகத்துலதான் இருக்கியா இல்ல வேற ஏதாச்சும் உலகத்துல இருக்கியா? அதான் மச்சான் எனக்கும் புரியல. நான் இந்த உலகத்துலதான் இருக்கனா இல்ல வேற ஏதாச்சும் உலகத்துல இருக்கலான்னு. அப்பா டேய் வருண், எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமாடா? நினைக்கும் போதே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. டேய் என்னடா பர்த்டே அதுமா உனக்கு பைத்தியம் கித்தியும் முத்தி போயிடுச்சா என்ன? ஏய் பின்ன மோனே, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ஏய் நீ சந்தோஷமா இருக்கன்னா மூஞ்சே நல்லா எழுதி ஒட்டி இருக்கு. நல்லா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி ஆன்னு பல்ல கட்டிட்டே உட்காந்துருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவல்ல. இப்படி நீ காட்டிட்டு இருக்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன்ல, அதுக்கு தான் கேக்குறேன். எதுக்கு இப்படி நீ சந்தோஷமா இருக்கா அதை மாதிரி சொல்லு. வரும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணி நீ பாத்திருக்கியா? அந்த மாதிரி சம்பவம்லாம் சின்ன வயசுல நடந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையேடா. ஏன்னா உங்ககிட்ட பர்த்டே அன்னைக்கு டேய் மச்சான் கேக்க கட் பண்ண வாடா அப்படின்னு சொன்னா கூட நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு 7 வயசாயிருச்சு, பர்த்டேவும் எல்லா நாள் மாதிரி ஒரு நாள் தானே, இதுக்கு எதுக்கு பெருசா இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அரை மணி நேரம் நீ மொக்கையா போட்டு தள்ளுவேன். அதுக்கு பயந்துகிட்டே யாரும் உங்ககிட்ட வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு நேத்து நைட்டு நீ பாட்டி கேக் கட் பண்ணடான்னு சொன்ன உடனே நீ பல்ல கட்டிட்டு வரும்போதே செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா உனக்கு இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நேத்து நைட்டு மட்டும் நீ எதுக்கு வந்தா எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா வருஷம் உன் வீட்டுல உள்ளவங்களும் நானும் உன் காலில் விழாத குறையா கேக்க கட் பண்ண சொல்லி அவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சுவோம். ஆனா நீ எங்களை யாரையும் மதிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வேண்டா விருப்பா வந்து அந்த கேக்க கட் பண்ணி கொடுப்ப. சப்பா இப்படிதானடா ஒரு வருஷமும் போயிட்டு இருக்கு. இதுல இந்த கேள்வி ரொம்ப இப்ப அவசியமா? டேய் மச்சான், ஆமாண்டா உனக்கே நல்லா தெரியும்லடா, எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையிலே இந்த பர்த்டே தான் மச்சான் மறக்க முடியாத பர்த்டே. அப்பா இப்ப நினைச்சா கூட சும்மா அப்படியே ஜாலியா இருக்குடா. ஏய் என்னடா சொல்ற? உன் பர்த்டே அன்னைக்கு நீ அந்த பர்த்டேன்னு கூட கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு வேலை தான் முக்கியம்னு அதையும் எப்பவும் போல ஒரு டே மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்னடா உன் பர்த்டே பத்தி நீயே இவ்வளவு பில்டப்பா கொடுத்துட்டு இருக்கா? டேய் உண்மையை சொல்லணும்னா இந்த பர்த்டே என்னால மறக்கவே முடியாதுடா. ஏன்னா மித்ரா காலையில இருந்து நைட் வரைக்கும் குட்டியா அவ்வளோ சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாடா. உண்மையாவே எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு மச்சான். உண்மையாவே இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான்டா. ஏன்னா நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவேனான்னு கூட நான் நினைச்சு பார்த்தது இல்லை. அதுவும் மித்து கூட செலிப்ரேட் பண்ணினது சத்தியமா சொல்ற மச்சான் லைஃப்ல மறக்கவே முடியாத மொமெண்ட்ரா. ஓ இதுதான் காரணமா? இப்பதான் புரியுது முகரக்கட்டையே எதுக்கு இப்படி க்ளோஸ் அப் விளம்பர மாதிரி வச்சிருந்தேன்னு. அது உண்மையாவே சொல்றேன்டா, நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆமாண்டா, இது எல்லாத்துக்குமே காரணம் என் மித்து பாப்பா தான்டா. எப்ப சாமி நிறுத்து, நீ மித்து பாப்பான்னு ஆரம்பிச்சாவே அப்பா மறுபடியும் என் மித்துக்குட்டி இப்படி என் மித்துக்குட்டி அப்படி ஆகா ஓகோன்னு நீ பாட்டுக்கு வழக்கம் போல ஆரம்பிச்சிடுவ. அதை பத்தி கேட்கறதுக்குலாம் எனக்கு சுத்தமா பொறுமை இல்லடா ராசா. அதனால தயவு செஞ்சு நீ விட்டுரு சரியா? டேய் என்னடா நீ சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே மச்சான் புலம்புவேன். பின்ன அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், நீ பொறுமையாவே கேளு சரியா? டேய் அது ப்ளீஸ்டா, எனக்கு ஒரு நாளாச்சும் எனக்கு ரெஸ்ட் விடுறா. நீ சும்மாவே அவ்வளோ சொல்லுவடா. எனக்கு பர்த்டே அதுவுமா ரொம்ப சந்தோஷமா வேற இருந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. நீ வேற சொல்லி சாவடிப்படா. டேய் விடுறா, இன்னைக்கு எனக்கு லீவ் ப்ளீஸ்டா.
ஆஹா அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேளு மச்சான். மச்சான் காலையில என்ன தெரியுமாடா நடந்துச்சு? போதும்டா, சத்தியமா என்னால முடியல மச்சான், இதோட நிறுத்துடா. டேய் என்னடா நீ, நான் என்ன கால்வாசி கூட சொல்லவே இல்லடா. இன்னைக்கு எவ்வளவு நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல வேணாமா உனக்கு? பொறுமையா இரு. அப்புறம் என்ன தெரியுமா மச்சான் நடந்துச்சு? டேய் அது போதும்டா, என்னால சத்தியமா முடியல மச்சான். எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டே இருப்பேன், என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடா? டேய் உன் தங்கச்சி ஆசைப்பட்டா தானே எனக்கு உங்க வீட்லயே தங்குன. நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சதா நான் எப்பவே எஸ்கேப் ஆகி போயிருப்பேன்டா. டேய் என்னால முடியலடா. ஏன்டா இப்படி வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இவ்வளவு கொடுமைப்படுத்துற நீ? டேய் என்னடா வரும் அழுகுற நீ? டேய் இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு உன்னை விட்டா யாரு மச்சான் இருக்கா? இது டேய் நானா இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பண்ணு. ஐயோ சாமி எஸ்கேப்டா. டேய் 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 இல்லடா ஓடாதடா. டேய் நான் என்ன சொல்லி முடிக்கலடா. டேய் எதே சொல்லி முடிக்கலையா? டேய் பெண்ண மோமனே சத்த கொண்டு அடிப்பனே எனக்கு தெரியாது. பொது மரியாதையே ஓடிடு. எப்பா முடியலடா சாமி. சானு நீ என்ன தூங்கலையா? இல்லடா தூக்கம் வரலையேன்னு வெளியில வந்தேன். பார்த்தா வருணங்க தலை தெறிக்க ஓடி வந்தான். வந்தவன் என்கிட்ட பாட்டி நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா தயவு செஞ்சு மாடிக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னான். ஏண்டான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போகாதீங்கன்னு மட்டும் அவன் பாட்டு சொல்லிட்டு ஓடிட்டான்டா. ஏண்டா அவன் எதுக்குடா எப்படி ஓடுறான்? சானு சின்ன சானு சொல்ற, அவன் அப்படியே சொன்னான். ஆமாண்டா ஏண்டான்னு கேட்டேன். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான்டா. ஏண்டா எதுக்காக அவன் அப்படி சொல்லிட்டு போனான்? அது அது எனக்கு தெரியல ஜானு. மோவனி இருக்குடா உனக்கு நாளைக்கு. சரி ஜானு டைம் ஆயிடுச்சு, நீ தூங்கலையா நீ? டேய் அதான் சொன்னேடா தூக்க வரலன்னு. அப்புறம்டா மித்ரா கூட வெளியில போனியே எப்படி இருந்துச்சு? ஜானு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு ஜானு. மித்ரா எனக்கு டே ஃபுல்லா எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா பண்ணிக்கிட்டே இருந்தா. உண்மையாவே இந்த பர்த்டே என் லைஃப்ல மறக்க முடியாத பர்த்டே ஜானு. உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஜானு. டேய் ஆதி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா. நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருடா. ஜானு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ஜானு. என்னடா கேளு. இல்ல ஜானு நான் அத்தை கிட்ட அப்படிலாம் பேசிட்டேன்னு உனக்கு என் மேல கோவமா ஜானு? டேய் ஆதி நான் எதுக்குடா கோவப்படணும்? உண்மையை சொல்லணும்னா சாவித்ரி செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது எனக்கு இப்போ கூட அவன் மேலே அவ்வளோ கோவம் வருதுடா. அதோட மித்ரா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும்டா. அப்படி இருக்கும்போது உனக்கு வந்த கோவம் நியாயமான ஒன்று தான்டா ஆதி. அதனால நீ தேவையில்லாமல் கில்ட்டெல்லாம் ஆகாத சரியா? உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படி தான் நடந்திருப்பாங்க. ஓகே? ஆமா ஜானு நீ சொல்ற மாதிரி நீங்களாம் எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி மித்துவும் என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜானு. அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் ஜானு. அண்ட் எப்பவுமே அவளுக்கு எல்லாமுமா நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா என்னால எப்படி ஜானு பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால தான் ஜானு அப்படிலாம் பேசிட்டேன். டே ஆதிக்கண்ணா எனக்கு புரியுதுடா நீ மித்ரா மேலே எந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்கேன்னு. அதோட மித்ரா உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு உன் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்தாவே தெரியுது. நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்டா. அதுதான் உன் பாட்டியோட ஆசை. கண்டிப்பா ஜானு. சரி ஓகே டைம் ரொம்ப ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் போய் தூங்கு போ. சரிடா குட் நைட். குட் நைட் ஜானு. மித்து மித்ராலிங் டைம் ஆகுது சீக்கிரம் வா. ஒரு 2 மினிட்ஸ் டி ஐடி கார்டை காணோம் தேடிட்டு இருக்கேன். சரிடி சீக்கிரம் தேடு டைம் ஆகிட்டு இருக்கு பாரு. உள்ள வரலாமா? பாட்டி வாங்க பாட்டி. ஆண்டி வாங்க. வைஷு எப்படிடா இருக்க? லக்ஷ்மி இல்லையாம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி அம்மா வெளியில போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆண்டி நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க ஆண்டி. இருக்கட்டுமா வைஷு. மித்ரா இல்லையாம்மா? மித்து இங்கேதான் ஆண்டி இருக்கா. பாட்டி லக்ஷ்மி அம்மா கிட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயம் சொல்லணுமா? நான் வேணும்னா கால் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்ல இல்லம்மா முக்கியமான விஷயம்லாம் இல்ல. நாங்க மித்ராவை பார்க்கதாம்மா வந்தோம். வைஷு ஐடி கார்டு பேக்ல தாண்டி இருந்திருக்கு, போலாமா? மித்ரா நல்லா இருக்கியாடா? வாங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன். அம்மா வாங்க. மித்ரா உன்னை பார்க்கணும் தாண்டா நாங்க வந்தோம். என்ன என்ன பார்க்கணும்னா? பாட்டி என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல. ஆமாண்டா மித்ரா அத்தை சொல்ற மாதிரி நாங்க உன்னை பார்க்க தாண்டா வந்தோம். மித்ரா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க?
இல்லடா மித்ரா, சின்னவங்களோ பெரியவங்களோ தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லடா. மித்ரா, என்ன மன்னிச்சிடுறா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. சின்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா மித்ரா, ப்ளீஸ். அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பலாம், அதெல்லாம் வேண்டாமா? இல்லடா மித்ரா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான்டா புரிஞ்சது. அதே குற்ற உணர்ச்சியோட என்னால் இருக்க முடியலடா மித்ரா. அதனால தான்டா அத்தை அழைச்சிட்டு நான் உடனே உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறா மித்ரா. இனிமே கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காதுடா. ஆமாண்டா மித்ரா, நீங்க எல்லாருமே மன்னிச்சிடுறா. இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்காது, சரியா? பாட்டி, என்ன பேசுறீங்க பாட்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நேற்று ஹாஸ்பிட்டலில் நான் என்னென்னமோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சாச்சா, இல்லடா மித்ரா, நீ பேசினதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. தப்பு முழுக்க முழுக்க என்னோடதுடா. ஆனா நான் உனக்கு இப்ப சொல்றேன்டா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமே நடக்காது, சரியா? அம்மா, நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைம்மா. ஏன்னா லக்ஷ்மி அம்மாவை நான் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் உங்களையும் பார்க்குறேன். அதனால் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைம்மா, விட்டுருங்க. மித்ரா, வைஷு, உண்மையாகவே என் பேரனுங்க 2 பேரும் உங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். லக்ஷ்மி உங்கள் 2 பேரையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கா. தேங்க்ஸ் பாட்டி. சரி, ஓகே, இருங்க, நாங்கள் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஐயோ இல்லடா வைஷு, அதெல்லாம் வேண்டாம். உங்க 2 பேருக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, 2 பேரும் ரெடி ஆகி நிற்கிறீங்க. நாங்கள் தான் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்லடா, இருக்கட்டும். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஐயோ, அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம். அதெல்லாம் வேண்டாம்டா மித்ரா, உங்கள் 2 பேருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல, நீங்கள் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். அப்புறம் லக்ஷ்மி வந்தான்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு போனோன்னு. சரிடா, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க பாட்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடா வைஷு, நாங்கள் கிளம்புறோம்டா. மித்ரா, நாங்கள் கிளம்புறோம்டா. அப்புறம் இன்னொரு வாட்டி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்டா. எதையும் மனசில் வச்சுக்காதம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு லக்ஷ்மி அம்மா வேற, நீங்கள் வேற இல்லை, 2 பேருமே ஒன்று தான். அதனால நீங்கள் இவ்வளோ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லைம்மா, விடுங்க. சரிடா மித்ரா, உண்மையாவே நீங்க 2 பேரும் எங்க வீட்டு மருமகளா ஆகிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிடா, எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். நீங்களும் கிளம்புங்க. சமந்தியம்மா வந்தாங்கன்னா சொல்லிடுங்கடா, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மித்து, நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி அவங்க வீடு தேடி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கன்னு. ஆமாண்டி வைஷு, நானும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி, வீடு தேடி வந்து அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கன்னு. ஆமாம் மித்து, எனக்கு ஆண்டி மேலே நேற்று செம்ம கோமா இருந்துச்சுடி. ஏன்னா அந்த சாவித்ரி சித்தி அப்படி பேச பேச இவங்க அமைதியாகவே நின்னாங்கல்ல. ஆனால் இப்போ அவங்க மன்னிப்பு கேட்டோன்னே எனக்கு அவங்க மேலே உள்ள கோவம் எல்லாமே போயிட்டுடி மித்து. வைஷு, இதில் இவங்க மேலே தப்பு என்னடி இருக்கு? அவங்க ஒரு அம்மாவா யோசிச்சாங்க, அவ்வளோதானே. இதில் கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லடி. சரிடி, டைம் ஆகுது, கிளம்பலாம் வா. நீ சொல்கிறது சரிதாண்டி. சரி மித்து, வா போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் கிருஷ்ணன். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காம விஜய் கிருஷ்ணனுக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் எல்லாருக்கிட்டுமே கேட்டிருந்தேன், ஆதிக்கு ப்ரப்போசல் சீன் வைக்கட்டுமான்னு. ஸோ என்னன்னா, அவர் ஆல்ரெடி வந்து லவ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ரப்போசல் சீன் வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதனால தான் நான் வந்து கேட்டேன் வைக்கட்டுமான்னு. பட் நிறைய பேர் வந்து வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் வேண்டாம் சிஸ்டர், ஆதி ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருக்காரு, அதனால இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரெகுலராக டெய்லியுமே வந்து கமெண்ட் வந்து பண்ணி என்னை டெய்லியுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரப்போசல் சீன் வைங்கன்னு தான் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் கமெண்ட் வந்து பண்ணினது கிடையாது. உங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே இது தான். அப்போ இந்த கமெண்ட்லேயே நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ப்ரப்போசல் சீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஃப் இன்கேஸ் நீங்களுமே எனக்கு டெய்லியுமே கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை வந்து நான் கன்சிடர் வந்து பண்ணியிருப்பேன். பட் மோஸ்ட்லி எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வைங்க தான் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஆதிக்கு வந்துட்டு ப்ரப்போசல் சீன் வைக்க தான் போகிறேன். சிஸ்டர், உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்ல கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆதி ஆல்ரெடி மித்ரா கிட்ட லவ்வை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ப்ரப்போசல் எதுவும் தனியாக வேண்டாம், இதுவே போதும் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் பாயிண்ட்டை வந்துட்டு நான் மதிக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரப்போசல் சீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பேன் சிஸ்டர். பட் உங்களை தவிர யாருமே ப்ரப்போசல் சீன் வேண்டான்னு சொல்லவே கிடையாது. எல்லாருமே வைங்கன்னு தான் வந்து சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக ப்ரப்போசல் சீன் வச்சு தான் சிஸ்டர் வந்து ஆவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்கள் யாருக்காச்சும் அந்த சிஸ்டர் சொல்கிற மாதிரி ப்ரப்போசல்
ப்ரப்போசல் சீன் வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு எபிசோடில் வந்துட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. பிகாஸ் நான் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து க்ரியேட்டிவ் வந்து பண்ண போகிற வீடியோ. நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா நான் என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் நான் வந்துட்டு மேக் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து கேட்குறேன். இந்த சிஸ்டர் மாதிரி உங்கள் யாருக்காச்சும் ப்ரப்போசல் சீன் வேண்டாம் ஆதிக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரெடி பண்ணாமல் இருப்பேன்ல எதையுமே, அதனால தான் வந்து கேட்குறேன். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் ப்ரப்போசல் சீன் வேணுமா வேண்டாமாங்கிறதையும் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.